இல்ல அதுதான் அந்த அறிக்கையிலே பொதுச் செயலர் சொல்லியிருக்கேன் இல்லையா, விரைவிலே பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த நாள் அப்படி என்பது குறித்து பொதுச் செயலர் அறிவிப்பார். போதுமா? அதெல்லாம் எல்லாம் எங்களுடைய அதான் சொல்றேன். அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வரும் என்பதற்காக இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, வானத்தை பார், நட்சத்திரத்தை பார், உங்களை நான் பிடிச்சி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டில் தேனும் பாலும் ஆறோட, சொத்து வரி, வீட்டு வரி, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, போதை வசதிகள் பெருகி ஆறாக ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை, டாஸ்மாக் வருமானம் கூடி இன்றைக்கு கோபாலபுரம் வருமானம் கூடி ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகிற நிலைமை. இன்றைக்கு அரசு ஊழியர்கள் தேர்தல் வாக்குகளும் எல்லாம் காற்றிலே பறக்கிவிட்டு நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலையெல்லாம் நிச்சயமா பாத்தீங்கன்னா மக்கள் அதற்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள். எனவே குழு என்பதே பாத்தீங்கன்னா அது சுத்த விடுறதுதான் அது. எனவே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இந்த நேரத்தில் எது சொன்னாலும் சரி, அது தேர்தலுக்காக பசப்பு வார்த்தைகள் காட்டி, ஏமாற்று வித்தையை காட்டி ஓட்டு வாங்கலாம் என்ற அந்த எண்ணம் தான் இன்றைக்கு ஆளுங்கட்சி இருக்கின்றதே. நிச்சயமா எப்படிப்பட்ட பசப்பு வார்த்தைகளும் இனிமே மக்கள் நம்ப மாட்டார்கள், ஆசை வார்த்தைகளுக்கு நம்ப மாட்டார்கள். இனிமேல் பொறுத்தவரை திமுகவுக்கு அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு இந்த தேர்தல் நடக்கும். இல்லைங்க, அதான் சொன்னேன், இண்டோர் மீட்டிங். அது இண்டோர் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணதான் வெளியில சொல்ல முடியாது. ஐ எம் வெரி சாரி. ஓகே.